நவீன வீடுகள், கடை தொகுதிகள், கல்யாண மண்டபங்கள் என அனைத்தையும் உத்தரவாதத்துடன் கட்டித் தருகிறார்கள் EMK என்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கொழும்பு நகரில் உள்ள பாடசாலைகளுக்கு அருகில் புதிய போக்குவரத்து விதிமுறையை நடைமுறைப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் கொழும்பு நகரில் உள்ள பாடசாலைகளுக்கு அருகில் புதிய போக்குவரத்து விதிமுறை எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. சித்திரை புத்தாண்டு விடுமுறையை தொடர்ந்து பாடசாலை ஆரம்பிக்கும் தினத்திலிருந்து கொழும்பு நகரில் உள்ள பெரும்பாலான பாடசாலைகளுக்கு புதிய போக்குவரத்து விதிமுறை கடைபிடிக்கப்படும். பாடசாலைகளில் மாணவர்களை விடவும் அழைத்து செல்லவும் வரும் வாகனங்களை 3 நிமிடங்களுக்கு மாத்திரமே பாடசாலைகளுக்கு அருகில் நிறுத்த முடியும் என்பதே அந்த புதிய விதிமுறையாகும். தேசன் கல்லூரி, ரோயல் கல்லூரி, DS சேனநாயக்கா முஸ்லிம் மகளிர் கல்லூரி, பம்பலப்பிட்டி இந்து கல்லூரி, பம்பலப்பிட்டி மகளிர் கல்லூரி, ஆனந்த கல்லூரி, நாலந்தா கல்லூரி, மியூசியஸ் கல்லூரி உள்ளிட்ட பாடசாலைகள் இந்த புதிய போக்குவரத்து திட்டத்தினுள் அடங்கும். மேலும் 4 கட்டங்களில் புதிய போக்குவரத்து விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்காக அமைச்சர் அகில விராஜ் காரியவம்சத்தை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.